இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், ரொம்ப ஃபீவர் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கு. இருமிக்கிட்டே வேற இருக்காங்க. அதுக்கு ஏதாவது டேப்லெட்? ஒரு ஜென்ஸுக்கு தான் சார். வயசு ஒரு 27 இருக்கும். சிரப்பும் டேப்லெட்டும் கொடுக்குறேன். சார், கொஞ்சம் சீக்கிரமா, கொஞ்சம் சீக்கிரம் சார். இந்த 3 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை மறக்காம கொடுங்க. 3 ஹவர்ஸ் ஒன்ஸா? சரி, ஓகே. எவ்வளவு ஆச்சு? 165. ஓகே. ஸ்கேனர்ல பே பண்ணிடுறேன். தேங்க் யூ மா. பண்ணிட்டேன். தேங்க் யூ. தண்ணி. விஷால், எந்திரிங்களே ஒரு நிமிஷம். சார், வேணாம் சார், எனக்கு எதுவும் வேணாம். விஷால், ஒரே ஒரு நிமிஷம். கொஞ்சம் ஏஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். பாத்து இந்தாங்க, மாத்திரை போட்டுக்கோங்க, சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் குடிங்க. கொஞ்சம் இருங்க. இந்த காஃப் சிரப்பை குடிச்சிருங்க. போதும். சரி, ஓகே. படுத்துக்கோங்க. படுத்துக்கோங்க. அது இன்னும் தூங்கிட்டு இருக்கானா? சீக்கிரமா. எங்க? ஐயோ, விஷால் ரூமுக்கு. விஷால் ரூமுக்கு எதுக்கு கூப்பிடுறீங்க? ஐயோ, அந்த கன்றாவிய நீயே வந்து பாரு. வா. என்ன சொல்லுங்க. அங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாரு. ஐயோ, என்ன நடக்குதுன்னு பாரு. வா, நீயே கதவு தர. இருங்க, கதவு தர. ஹே, சாத்து. ஹே, அவங்க 2 பேரும் அசந்து தூங்குறதுல இருந்தே ராத்திரி ஃபுல்லா அவங்க கண்ணு முடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். எங்க அத்தை மாமா அவங்கள வர வச்சு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி இந்த இசையை வீட்டை விட்டு துரத்தணும். கரெக்ட். சுபத்ரா அண்ணி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஹே, நீ இங்க இரு, நாங்க போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். அண்ணி, பாட்டி, நான் போட்ட காஃபி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குன்னு சொல்லதான் ஆசைப்படுறேன். அம்மா, அண்ணி, அண்ணா, எல்லாரும் வாங்க. வந்து அங்க மேல நடக்கிற கூத்த பாருங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. நீங்க வந்தாதான் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். ஐயோ, வாங்கல. சிந்தாமணி, என்னாச்சு காலையிலே உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? ஐயோ, இப்படி சத்தம் போட்டு கூப்பிடுற? ஐயோ அண்ணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாங்க
அண்ணி நான் தான் சொல்றேன்ல வாங்க நீ முதல்ல போய் விஷால் ரூம திறந்து பாருங்க. என்னம்மா ஆச்சு? ஐயோ அண்ணா முதல்ல போய் கதவு திறந்து பாருங்க அண்ணி. அம்மா எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. என்னன்னு தான் போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க. நைட்டு நான் என் ரூம் ஜன்னல் வழியா பார்த்தேன். விஷால் அப்படியே நடுங்கிட்டு இருந்தார் அத்தை. அவருக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, ஜுரமா இருக்கும்னு நினைச்சுதான் நான் கிட்ட வந்து பார்த்தேன். அப்போ அவர் உடம்பு நெருப்பா கொதிச்சுது. நெருப்பா நெருப்பா கொதிச்சுதா? என்னம்மா சொல்ற? அத்தை, அதான் நான் மெடிக்கல் ஷாப் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். ஓ, அவங்க கூட 3 hours once அந்த மருந்து அவருக்கு கொடுத்தாகணும்னு சொன்னாங்க. அதனால தான் அத்தை நான் அங்கேயே தூங்கிட்டேன். அண்ணா, எப்ப தூங்குன எப்படி தூங்குனன்னு சத்தியமா எனக்கு தெரியல. பாத்தியா சுபத்ரா, நீ பேசலேங்கிற வருத்தத்துல உன் பிள்ளைக்கு ஜுரமே வந்துருச்சு. ஐயோ தனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் யார்கிட்டயுமே சொல்லல பாத்தியா? ஐயோ அம்மா நீங்க வேற அவள கையும் கடுமா புடிச்சிட்டேன். அதனால ஜுரம் அது டிராமா பண்ணிட்டு இருக்கா. சும்மா இரு. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. நிஜமாவே அவருக்கு ஜுரம் தான். நான் அவருக்கு டேப்லெட் கொடுத்து அவரை பாத்துக்கிட்டேன். அத்தை, அதை தவிர நான் அப்ப வேற எதுவும் என் மைண்ட்ல யோசிக்கல அத்தை. நல்லா யோசிச்சமா நீ. இங்க பாருங்க, இந்த பொண்ணு இனிமே இங்க இருக்க வேண்டாம். இவ இங்க இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் சங்கடம் தான் ஆகும். தயவு செஞ்சு அவளை அனுப்பி வச்சிருங்க. அதான் விஷாலுக்கு உனக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆயி போச்சுல. அப்புறம் எதுக்காக விஷால் இருக்கிற ரூம் ஜன்னல நைட்ல பாத்துக்கிட்டு? ச்சே. என்னம்மா அது? சம்பந்தி, நீங்க இசையை எதுக்கு திட்டுறீங்க? சிந்தாமணி, நீ எதுக்கு தேவையில்லாம நடுவுல வந்து பேசுற? அதுவும் ஓவரா பேசிட்டு இருக்க. இல்ல அண்ணி, இசைய அவ வீட்டுக்கு போக சொல்லுங்க. இல்லனா யாரும் இல்லாதப்போ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி விஷால் கிட்ட பேச முயற்சி பண்ணுவான். ஐயோ, இவ்ளோ பார்த்ததுக்கு அப்புறமும் அவ இனிமே இந்த வீட்ல இருக்கிறது சரியில்லை. நீ தயவு செஞ்சு அவளை அவங்க வீட்டுக்கு போக சொல்லிடுங்க. ஐயோ, எல்லாரும் அப்படிலாம் கொஞ்சம் இல்லைங்க. அமைதியா இருக்கீங்களா? அது அம்மா, அத்தை, நீங்க எல்லாரும் பேசினதை நான் கேட்டேன். இசை சொல்றது உண்மைதான். நேத்து நைட்டு ரொம்ப ஜுரம் வந்துருச்சு. ஐயோ, எந்திரிக்க கூட முடியல. பாடி எல்லாம் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. இதோ இசை தான் சரியான நேரத்துக்கு வந்து என்ன அக்கறையா பாத்துக்கிட்டா.